நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, என்னாச்சுன்னா ஒருக்கா நானும் எங்கள் அம்மாவும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் வந்து முன்னாடி அந்த கேட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். உள்ளே ஏறுற இடத்துலையே நின்றுக்கிட்டு இருந்தான். நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு பாட்டு படிச்சுக்கிட்டு அதில் பஸ்ஸில் பாட்டு போட்டிருந்தாங்க. பாட்டு படிச்சுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டே இருந்தான். அப்புறம் திடீர்னு என்னாச்சு, பஸ்காரவங்க பிரேக் போட்டாங்க. அவன் பிடிச்சிட்டு நின்னானா பிடிக்காமல் நின்னானான்னு தெரியாது. பிரேக் போட்டாங்க. பிரேக் போடவும் என்னாச்சு, இந்த பையன் அப்படியே அந்த வெளி சைடு விழுந்துட்டான். வெளி சைடு விழுகவும் என்னாச்சு, அந்த சைடில் ஒரு பைக்கார் வந்தார். அந்த பைக்கார் இப்படி விழுந்தவன் அந்த பைக்லேருந்து மறுபடியும் அடித்து 2வது இப்படி விழுகிறப்ப என்னாச்சு, நாங்கள் போன அதே பஸ்ஸுக்குள்ளே விழுந்துட்டான். விழுந்து பார்த்திங்கன்னா, அந்த பின்னாடி டயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டயரில் அந்த மூஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த பாதி மூஞ்சிலேருந்து பாதி உடம்புல அப்படியே பஸ்ஸு ஏறி அந்த டயரோட இது அப்படியே இருந்துச்சு. நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறோம். அந்த பஸ்ஸில் எங்களுக்கு வந்து அந்த எலும்பை கடித்து திங்கிறப்ப நொறு நொறுன்னு சத்தம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நறு நறு நறுன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எனக்கு சரி இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பஸ்ஸுக்காரங்க பஸ்ஸை அப்படியே நடு ரோட்டில் நிறுத்திட்டு அப்படியே ஓடிட்டாங்க. அது சரியான காடு. ஊருக்குள்ளேயும் இல்லாமல் ஸ்டாப்லேயும் இல்லாமல் நடு இடத்துல பார்த்திங்கன்னா பஸ்ஸை நிறுத்திட்டு பஸ்ஸு கண்டக்டர் 2 பேருமே அந்த பஸ்ஸில் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க. தனியார் பஸ்ஸு. அப்புறம் நாங்கள் அது அடுத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு உடனே அடுத்த பஸ்ஸுக்காரங்க வந்துட்டாங்க, நிறுத்துனாங்க. அந்த பஸ்ஸை ஏற்றிட்டு போயிட்டாங்க. அது வேறு விஷயம். எங்களுக்கு பஸ் காசு போச்சு, அது வேறு விஷயம். அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு 24, 25 வயசு பையன். அப்படியே ரோட்டில் அடிபட்டு கிடக்குறான். அப்புறம் பின்னாடியே அந்த ஒரு யூனிஃபார்ம், அவங்க ஏதோ வேலைக்கு போகிற பையனாட்டு இருக்குது, ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் அவன் ரோட்டில் இப்படி கீழே விழுந்து கிடக்கவும் எல்லோரும் கும்பலாக நிற்கவும் அதே ட்ரெஸ் போட்டால் ஒரு 10, 20 பேர் எல்லோரும் உடனே வந்துட்டாங்க. உடனே அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் உடனே அடுத்த பஸ் ஏறி வந்துட்டோன்னு வைங்களேன். அதனால் எனக்கு வண்டி ஓட்டி போகச்சில பார்த்திங்கன்னா, அந்த நடுவில் ஏதாவது பஸ்ஸு, இந்த வண்டி ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, ஆட்டோ கார் ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே என் மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, ஒருவேளை அந்த பையன் விழுந்த மாதிரி நானும் உள்ளே விழுந்துருவனோ, நானும் செத்து போயிடுவனோ, எனக்கே ஆக்சிடெண்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ரொம்ப பயமாக இருக்கும் மக்களே. பயந்து அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அந்த வண்டி பக்கத்தில் வர்றப்போ அந்த வண்டி அந்த வண்டி என்னை பாஸ் ஆகி போக மட்டும் நான் அதை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவேன். நிற்க முடிஞ்ச கூட நான் நின்றுக்குவேன். அப்படியே நான் ரொம்ப பயந்தாங்குடி நான். இல்லாட்டி என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கேப் கிடச்சிச்சு, நான் முன்னாடி என்னையால் போக முடிஞ்சுன்னா ஸ்பீடாக ஓட்டிட்டு முன்னாடி போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதியாகவே வரும். அது மட்டும் எனக்கு இந்த பக்கம் என்ன வருதுன்னே எனக்கு தெரியாது. இந்த வண்டியை விட்டு நான் பாஸ் ஆகணும், எனக்கு இதை விட்டு நகரணும், அவ்வளோதான் என் மனசில் தோணுமே தவிர வேறு எதுவுமே தோணாது. அப்படி ஒரு இது, அது ஒரு ஷாக் மாதிரி ஆகிட்டு எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை.